நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம். இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகின்றவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முற்றுகை. பேக்கரிக்குள் புகுந்து ஊழியர்களை சரமாரியாக தாக்கி சூறையாடிய கும்பல். வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிது அளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரியிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்ப பெறுவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலந்து சென்றனர். தற்போது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்ப பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் யார் தலைமை வகிப்பது என்பதில் கருத்து வேறுபாடு இருந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நகர வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு முக்கிய திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. ஐடி துறையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் புதுச்சேரியில் படித்த பட்டதாரி மாணவர்களுக்கு ஓராண்டு கால இன்டர்ன்ஷிப் வழங்க 22 ஐடி நிறுவனங்களுடன் முதல்வர் ரங்கசாமி ஒப்பந்தம் செய்துள்ளார். அதன்படி 147 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளன. இந்த மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நகர வளர்ச்சிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் ரூபாய் 4,750 கோடி நிதி பெறப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 500 கோடியில் நரம்பை பகுதியில் 500 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. ரூபாய் 150 கோடியில் தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபுரம் பகுதியில் சுத்தப்படுத்தும் பணிகள் உள்பட புதிய சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவேற்றப்பட்டால் புதுச்சேரி ஒரு முன்னேற்றமான நகரமாக மாறும். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து திட்டங்களும் விரைந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்.
தொடர்ந்து அவர் காங்கிரஸ் திமுக கட்சிகளுக்குள் யார் தலைமை வகிப்பது என்பதில் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. எதிர்க்கட்சிகள் இன்னும் உறுதியான கூட்டணியை உருவாக்காத நிலையில் உள்ளன. இந்த கொள்கையற்ற கூட்டணி ஆட்சிக்கு வருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்கப்பள்ளியில் FLN ஆல் தெம்ஸ் டே ஃபெஸ்ட் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லப்போர்த்தி வீதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்கப்பள்ளியில் FLN ஆல் தெம்ஸ் டே ஃபெஸ்ட் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சம்ரக்ஷா திட்ட இயக்குனர் எழில் கல்பனா மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் SSA உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதியில் சுமார் 57,000க்கும் மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணைக்கருவிகள் கொண்டு ஆசிரியர் கற்பித்தல் செயலை மேற்கொண்டிருந்தனர். அதனை மாணவர்களை கொண்டு செயல்விளக்கம் அளிக்கப்பட்டது. விழாவிற்கான நிகழ்ச்சிகளை பள்ளி ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்காலில் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள், மாநில பொருளாளராக அமுதா ஆறுமுகம் பதவியேற்பு விழா மற்றும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AM.H. நாஜிம், நாக தியாகராஜன், வடக்கு தொகுதி பொறுப்பாளர் பிரபு உள்ளிட்ட ஏராளமான திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தலைமை இலக்கிய அணி துணைத் தலைவர் கவிதை பித்தன், தலைமை கழக சொற்பொழிவாளர் நாகை நாகராஜன், கழகம் இளம் பேச்சாளர் பிரீத்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து மாநில பொருளாளராக அமுதா ஆறுமுகம் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பேக்கரியில் வாங்கிச் சென்ற கேக் தரமில்லை என கூறி வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரி ஊழியர்களை தாக்கி பேக்கரியை சூறையாடும் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே பேக்கரி ஒன்று உள்ளது. இங்கு வாடிக்கையாளர் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கேக் ஒன்றை வாங்கிச் சென்றுள்ளார். இதனிடையே வீட்டில் சென்று பார்த்தபோது கேக் கெட்டுப்போனதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முறையிட்ட வாடிக்கையாளர் தன்னுடைய உறவினர்களுடன் சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு பேக்கரி ஊழியர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் மற்றும் அவருடன் வந்த உறவினர்கள் பேக்கரியில் இருந்த ஊழியர்களை சரமாரியாக தாக்கி பேக்கரியில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்து சூறையாடினர். இந்த பரபரப்பு CCTV காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இந்த வீடியோவை காட்டி புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் போலீசாரின் கடும் நடவடிக்கைகளால் ரவுடிகளின் அட்டகாசம், மாமூல் வசூல் சம்பவங்கள் ஓரளவுக்கு குறைந்தாலும் அவ்வப்போது இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது. பெண்களுக்கான இரும்பு சத்து பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரி அரசு, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விலங்கியல் துறை, சமூகவியல் துறை, சென்னாடு சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து பெண்களுக்கான இரும்பு சத்து அளவீட்டு பரிசோதனை நடத்தினர். இந்த பரிசோதனையின் மூலம் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களுக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் மற்றும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இளநிலை மருத்துவ அதிகாரி சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் கல்லூரி முதல்வர் மாணவிகளின் உடல்நலம் மற்றும் மனநலத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். இதனைத் தொடர்ந்து விலங்கியல் துறை, சமூகவியல் துறை மற்றும் சென்னாடு சங்கம் தன்னார்வலர்கள் இணைந்து இரத்த சோகை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இதில் கல்லூரி முதல்வர், விலங்கியல் மற்றும் சமூகவியல் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சமூக பொறுப்புணர்வுடன், சேவை மனப்பான்மையுடன் கல்லூரி மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
புதுச்சேரி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மொழி வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையேற்று விருதுகளை வழங்கி தலைமை உரை வழங்கினார். மேலும் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா மற்றும் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து நோக்கவுரை வழங்கினார்கள். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சார்ஜென்ட் மோகன் முன்னிலை உரையாற்றினார். மேலும் இவ்விழாவிற்கு மேனாள் காவல் கண்காணிப்பாளர் தமிழ் காவலர் வீர பால கிருட்டிணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பால கிருட்டிணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார்கள். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்கள் மகளிர் நாள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கையல்விழி நன்றியுரை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள், இலக்கிய மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உழவர்கரை தொகுதியில் 1000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஐஜி வீரராகு வழங்கினார். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் 1000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் ஐஜி பி பிரபாதேவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு, திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிர்களுக்கு கிரைண்டரும், 10 மகளிர்களுக்கு மிக்சி, 10 மகளிர்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவை ஒட்டி விழாவில் கலந்து கொண்டு 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்கப்பணம், 1 கிலோ சர்க்கரை வழங்கி சிறப்பித்தனர். இதில் ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி, உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திமுக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரும் உள்பட அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டு தொகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் காலாப்பட்டு தொகுதி திமுக பொறுப்பாளர் செந்தில் ஏற்பாட்டில் 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெய்சங்கர் தலைமையில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையிலும், திராவிட முன்னேற்றக் கழக காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் முன்னிலையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன், புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியில் இணைந்த அனைவரையும் வரவேற்று பொதுமக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டுமென வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நிறைவு பெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதியில் பழுதடைந்துள்ள உட்புற சாலைகளை புதுப்பிப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பழுதடைந்துள்ள உட்புற சாலைகளை புதுப்பிப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலை வகித்தார்.
கட்டிட மற்றும் சாலை மத்திய உள்கோட்டம் பிரிவு மத்திய விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி நிதி நபார்டு மூலம் ரூபாய் 5 கோடிக்கான அரசாணை பெற்று மேற்படி பணி துவங்குவதற்காக முத்தால்பேட்டை காந்தி வீதி தளவாட வீராசாமி வீதி சந்திப்பில் நடந்த பூமி பூஜையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் செய்து மேற்படி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் பொதுமக்களும் முத்தால்பேட்டை வியாபாரி சங்க தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பெண்களை போற்றும் சமுதாயமே மேன்மை அடையும் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடந்த விழாவில் பாரதி பேச்சு. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. பெண் உரிமையும் பாவேந்தர் பாரதிதாசனும் என்ற தலைப்பிலான 84வது மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் தமிழ் இலக்கியங்களும் பாரதியார் பாரதிதாசன் போன்ற கவிஞர்களும் தலைவர்களின் தொண்டும் மகளிர் மேன்மைக்கு காரணம். பெண்களை மதித்து போற்றும் சமுதாயமே மேன்மை அடையும் என்று குறிப்பிட்டார். செயலர் தொண்டுச்சுடர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி நமச்சிவாயம், லட்சுமி தேவி, பேராசிரியர் விசாலாஜி, கலைச்சுடர் பாரதி, காளிதாசன், பாவலர்கள் கௌசல்யா, பிரேம்ராஜ், மோகன், பத்மநாபன், திருமங்கை சுதர்சனம், ஈஸ்வரி தேவி, வேல்விழி, சிவக்குழுந்து, கலைமாமணி, மெலத்தார்கன் ராஜாராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சாரதா கங்காதரன் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஹேமமாலதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். உலக மகளிர் நாளினை முன்னிட்டு எழுச்சியுற்ற பெண்கள் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட சிறப்பு கவியரங்கத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 40 கவிஞர்கள் கலந்து கொண்டனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மதன், பாவலர் பொய்யாது ஏகாம்பரம், பாவலர் பிரமிளா மேரி ஆகியோர் கவியரங்கு ஒருங்கிணைப்பு பணியாற்றினர். விழாவில் கலந்து கொண்ட மகளிருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. முன்னதாக பாவலர் திருவண்ணாமலை சங்கர் பானுபதி வரவேற்புரை ஆற்றினார். பாவலர் ராஜேஷ் தொகுப்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் கடலூர் அருள்ஜோதி நன்றி தெரிவித்து பேசினார். அருள்ஜோதி ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் ஈஸ்வரி தேவி அம்மையாரை பேராசிரியர் விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கு திண்ணிய நெஞ்சம் உடையவளாய் திகழும் பெண்ணை கவிதை மூலம் பெண்ணின் பெருமையை வெளிப்படுத்திய சங்கிய முழங்கு பாடலை கொண்டு அமர்ஜோதி அம்மா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலும் அவர்களுக்கு பாராட்டுதலும் அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 6ஆம் தனி மக்கள் இயக்க ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி நிலத்தடி நீராதாரத்தை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் விரிவடைந்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் கூடப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள TM மஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் பழனி, கல்யாணமுருகன், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தலைவர் முத்து இயக்கத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் குறித்து உரையாற்றினார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீராதாரங்களை முழுமையாக தூர்வாரி நிலத்தடி நீரை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் திடக்கழிவுகளை நீர்நிலைகளில் கொட்டக்கூடாது என்றும், சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழிற்சாலை மற்றும் IT தொழிற்சாலைகள் திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும்,
புதுச்சேரியில் உள்ள அனைத்து சாலை ஓரங்களிலும் மரக்கன்றுகளை நட வேண்டும். இயற்கை வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தும் விதமாக இடுபொருள்களுக்கு 100% மானியம் வழங்க வேண்டும். சமூகத்தில் சரிபாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு போன்றவை செயல்படுத்த வேண்டும். திருமணம் மற்றும் அரசு விழாக்கள் என அனைத்து விழாக்களிலும் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழி பொருட்களை குறைத்து காகிதம் மற்றும் துணிப்பை பயன்படுத்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் தினேஷ்குமார், பிரதேஷ்குமார், முருகவேல், கார்த்திகேயன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் முற்றுகை. பேக்கரிக்குள் புகுந்து ஊழியர்களை சரமாரியாக தாக்கி சூறையாடிய கும்பல். வைரலாகும் வீடியோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.